Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல PTronோட நியூ லான்ச்சான PTron Tangent Duo. ஸோ இந்த Bluetooth Neckband earphone. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி PTronல வந்து Tangent சீரீஸில் நிறைய லான்ச் பண்ணியிருப்பாங்க. Tangent Lite, Urban அந்த மாதிரி நிறைய Tangent சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த Tangent Duo வந்து பார்த்தீங்கன்னா ஸோ Tangent Liteோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஸோ அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக வந்து PTron Tangent Lite Bluetooth இயர்ஃபோனோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். ஸோ அதோட லிங்க் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஐகார்டில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இந்த PTron Tangent Duo ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அமேசானில் அவைலபிள் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ₹500 தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வருது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேரியன்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ப்ளூ கலர் அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அண்ட் மொத்தமாக ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. பிளாக் வித் ப்ளூ அண்ட் தென் பிளாக் வித் க்ரீன் அண்ட் பிளாக் வித் கிரே. இந்த மாதிரி 4 கலர் வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக ₹500 தான் வந்து இருக்குது ஸ்டில். ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அதே 500 லான்ச் ப்ரைஸு 500 தான். ஸோ அதே 500ல் தான் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு இயர்ஃபோனாக இருக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் 24 hours ஆஃப் ப்ளே டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபுல்லாக வந்து மியூசிக் ப்ளே வந்து செக் பண்ணியிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 10 meters கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து இருக்குன்றாங்க. அண்ட் 200 mAh ஆஃப் பேட்டரி, 13mm டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நார்மலாக இப்போ இதுக்கு முன்னாடி PTron Tangent Liteல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10mm டிரைவர் தான். பட் இந்த நியூ டியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் சார்ஜிங் டைம் வந்து 80 minutes வருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா டைப் சி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. PTron Tangent Liteல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ USB போர்ட் வரும். பட் இதில் வந்து டைப் சி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ Tangent Liteக்கும் Tangent Duo கம்பேர் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tangent Lite விட Tangent Duo வந்து பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையுமே. ஏன்னா வந்து அதில் வந்து மைக்ரோ USB போர்ட், இதில் டைப் சி போர்ட். ஸோ டைப் சி போர்ட்டுன்னும் போது உங்களுக்கு யூனிவர்சல் சார்ஜிங் போர்ட் அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி டிரைவர் வந்து 10mm பட் இதில் 13mm டிரைவர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி அதில் 120 mAh தான் வரும். பட் இதில் 200 mAh ஆஃப் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். அண்ட் இப்போ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த வாட்டி வந்து PTron Tangent Lite கம்பேர் பண்ணும்போது இந்த Tangent Duoவில் டிசைன் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான், பட் டிசைன் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளே நார்மலாக என்னென்ன இருக்குமோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இயர்ஃபோன் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஸோ உங்களுக்கு USB டைப் சி கேபிள் ஸோ ஒன்று வந்து ஷார்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ மெயினாக வந்து ஸோ இந்த இயர்ஃபோனோட இப்போ ஒரு குயிக் ரிவ்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர்வியூலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடில் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தான், சிங்கிள் சென்டர் பட்டன் மல்டி ஃபங்க்ஷன் பட்டனில் ஸோ ப்ளே பாஸ் பண்ணலாம். அண்டு வால்யூம் ப்ளஸ் பட்டன், வால்யூம் மைனஸ் பட்டன். அண்ட் வால்யூம் ப்ளஸ் பட்டனை லாங் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். அண்ட் வால்யூம் மைனஸ் பட்டனை லாங் டச் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். அண்ட் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுலாம் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் தான். அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை லாங் டச் பண்ணிங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து அதர் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வருது. ஸோ இங்கே PTronோட பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 200 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா USB டைப் சி போர்ட்டு. ஸோ இந்த சைடில் தான் USB டைப் சி போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். ஸோ நார்மலாக நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். ஒன்ஸ் சார்ஜிங் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னும் போது அந்த ரெட் கலர் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ரெட் கலர் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா சார்ஜிங் ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ இந்த ஒயர்லாம் வந்து ஒரு நார்மல் குவாலிட்டி ஒயர் தான். அண்ட் இயர்பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாக் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இன்கேஸ் வந்து நீங்கள் நெக்கில் வியர் பண்ணுறீங்கன்னும் போது ஸோ உங்களை மீறி வந்து கீழே விழாது இயர்ஃபோன். ஸோ அண்ட் இந்த மேக்னெட்டிக் லாக் சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா ஸோ குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் மெயினாக இந்த இயர்பட்டில் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த
இயர்பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்க்ளைன்டு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு காதில் வியர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸோ காதில் வியர் பண்ணனே அந்த இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். ஸோ பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்க்ளைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது வந்து மேபி ஹெல்மெட் போடும்போது அந்த மாதிரி ஸோ லைட்டாக வந்து ஹிட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கும். மற்றபடி வியரிங்லாம் நல்லா தான் இருக்குது. இன்கேஸ் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஹெல்மெட்லாம் போடுறீங்கன்னும் போது ஸோ ரொம்ப டைட்டான ஹெல்மெட்டாக இருந்தால் மேபி வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது ஒன்றும் மேஜர் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இந்த இயர்ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பாக்ஸில் ஸோ இந்த வால்யூம் பட்டன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எல்லா பட்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. இதுக்கு ஃப்ளாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக நம்ம நெக்கில் வந்து வேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் பட்டன் எது, சென்டர் பட்டன் எது, மைனஸ் பட்டன் எதுன்றது சர்ச் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு அப்பப்போ குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தெரியாமல் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் பட்டனுக்கு பதில் ஸோ சென்டர் பட்டனை லாங் டச் பண்ணிவிடுவேன். அப்போ என்ன ஆகுனா இயர்ஃபோன் வந்து டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மேஜர் இஷ்யூஸ் கிடையாது, இதெல்லாம் சின்ன மைனர் இஷ்யூஸ். ஸோ ரியல் டைமில் ஃபேஸ் பண்ணது. ஸோ அதுதான் வந்து சொல்ல வரேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற இயர்ஃபோனில் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பார்ட்டுக்கும் அந்த பட்டன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களால் வந்து 3 பட்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஒரே மாதிரி சர்ஃபேஸ் ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதனால் பட்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தெரியாமல் நீங்கள் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இஷ்யூஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ மைனரான ஒரு சில விஷயம் தான். ஸோ ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இந்த இயர்ஃபோன் வந்து ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஸோ இது எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஸோ பட் 500 rupeesக்கு ஸோ ஒரு டீசெண்டான ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் டீசெண்டான ஒரு டியூரபிலிட்டியில் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ளூ கலர் ரொம்பவே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு மல்டிபிள் ஒரு 3 கலர் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ டீசென்ட் எனஃபாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கனெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த PTron Tangent Duoல மேபி இது வந்து ஏதாவது ஒரு பக்கா இல்லை எப்படின்னு தெரியல. பட் இதில் வந்து டுவல் கனெக்ஷன் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதாவது 2 ஸ்மார்ட் ஃபோனில் அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன சாங் ப்ளே ஆகுதோ அது வந்து இயர்ஃபோனில் வந்து கேட்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா PTron BT வந்து கனெக்டடில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸோ இந்த ரெட்மி பவர் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த PTronோட இந்த இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஒரே நேரத்தில் 2 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இயர்ஃபோனில் ஹையர் அண்ட் டிவைஸில் கூட ஸோ உங்களால் ஒரே நேரத்தில் 2 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் சுவிட்ச் ஓவர் டிவைஸ் ஃபங்க்ஷன் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மேபி வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு பட்டன் சம்திங் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே இந்த கனெக்ஷன் வந்து ப்ரீவியஸாக எந்த ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணீங்களோ அதில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி வருமே தவிர 2த்துலேயுமே வந்து ஒரே நேரத்தில் வந்து கனெக்ஷன் வந்து வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் கம்மி தான். பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி இயர்ஃபோன்ஸ் வந்து ஒன்று ரிவ்யூ போட்டிருந்தோம். சோனி WXP400. ஸோ அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் கனெக்ஷன் வரும். அண்ட் அதே மாதிரி OnePlusலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் கனெக்ஷன் ஃபீச்சர் தான் கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் சோனியில் வந்து அட் அ டைமில் 2த்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டடில் இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இந்த இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட் அ டைமில் 2த்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் இதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸோ 2 ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நீங்கள் டுவல் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ 2த்துலேயுமே நீங்கள் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ எதில் நீங்கள் ஆடியோ ப்ளே பண்ணுறீங்களோ ஸோ அதில் ஆடியோ கேட்கும். அண்டு இன்னொன்றுத்தில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா ஸோ கரண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ ஆடியோ கேட்டுட்ருக்கீங்கன்னா அதில் பாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ வந்து உங்களுக்கு இதில் கேட்கும். அதே மாதிரி தான் கால்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஸோ 2 ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஃபோனில் கால் வந்தாலும் ஸோ இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹையர் அண்ட் இயர்ஃபோனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்காது. பட் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்துருக்கு. அண்ட் மேபி இது
உண்மையிலே இது வந்து ஒரு ஃபீச்சரா இல்லை மேபி வந்து ஏதாவது ஒரு ஸோ ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவில் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா வந்து இவங்க எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல டுவல் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் டுவல் கனெக்ஷன்றது. ஸோ இதே வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக வந்து பேசுவாங்க. பட் அப்படி இருக்கும்போது இவங்க எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து ஸோ டுவல் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலை. பட் அண்ட் அதே மாதிரி உங்களோட இயர்ஃபோன்லேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருவேளை ஆண்ட்ராய்டு ஐஃபோன் போது கனெக்ட் ஆகுதா அப்படின்னு தெரியல. ஸோ உங்களோட இயர்ஃபோன்லேயும் செக் பண்ணிவிட்டு ஸோ ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கனெக்ஷன் ரேஞ்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்ஷன் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி PTron Tangent Liteக்கும் இந்த டியோக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா Tangent Liteல ரிவ்யூவில் நம்ம சொல்லியிருப்போம் கனெக்ஷன் ரேஞ்ச் தான் ரொம்ப வந்து ஸோ கொஞ்சம் தூரம் அப்படி போனீங்கன்னாவே வந்து சாங்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ ஈவன் நான் வந்து ஃபோன் இங்கே வச்சுட்டு ஸோ Tangent Liteல பார்த்தீங்கன்னா ஃபோன் நான் இங்கே வச்சுட்டு ஸோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போனீங்கன்னாவே ஒரு 5 ஸ்டெப்ஸ் போனாவே வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் விட்டு விட்டு கேட்கும். பட் இதில் வந்து இங்கே வச்சுட்டு ஸோ இந்த ரூம் மட்டும் இல்லை ஸோ இந்த ரூம் தாண்டி நெக்ஸ்ட் நான் ஹாலில் வந்து ஒரு பாதி தூரம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் விட்டு விட்டு கேட்கல. அண்ட் அதே மாதிரி கனெக்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் டு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹாலில் ஒரு பாதி தூரம் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்கல. அண்ட் அதே மாதிரி அதுக்கு மேலே போனால் தான் விட்டு விட்டு கேட்குது. அண்ட் பட் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகலை. ஸோ Tangent Liteல வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் டிஸ்கனெக்டே ஆகிடும். அண்ட் பட் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ த்ரூ அவுட் வீட்டை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாங்ஸ் ப்ளேபேக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இல்லாமல் ஸோ த்ரூ அவுட் வந்து கேட்க முடியுது. அண்ட் டிஸ்கனெக்ஷன்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் நார்மல் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற கனெக்ஷன் ரேஞ்ச் இருக்கும். ஸோ ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற கனெக்ஷன் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் என்ன ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இன்சைட் ஒரு ரூம் அண்ட் கொஞ்சம் வந்து ஒரு 5 to 8 ஸ்டெப்ஸ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சாங்ஸ் ஃப்ளக்சுவேஷனும் இருக்காது. அண்ட் ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா 10 ஸ்டெப்ஸுக்கு மேலே நீங்கள் போனீங்கனாலும் ஸோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் சாங்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ். ஓவராலாக கனெக்ஷன் ரேஞ்ச் அண்ட் கனெக்டிவிட்டி மெயினாக டுவல் கனெக்ஷன் ஃபீச்சர்லாம் இருக்குது. ஸோ சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸோ ரியலி இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது, ஹையர் அண்ட் டிவைஸில் இருக்குது. ஸோ எப்பவுமே பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா ஸோ ஹையர் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து கண்டிப்பாக ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் மெயினாக வந்து ஆடியோ குவாலிட்டி வைஸ் வந்து இன்னொன்று மெயினாக வந்து சொல்லியே ஆகணும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ நீங்கள் என்ன ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்னும் வந்து ஒரு ஹையர் அண்ட் டிவைஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்போ ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க ஸோ அதுவும் முக்கியம். ஸோ நீங்கள் அமேசான் மியூசிக்கில் கேட்குறீங்களா இல்லை யூடியூப்பில் கேட்குறீங்களா ஸோ அதுவும் முக்கியம். ஸோ மெயினாக வந்து நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் அமேசான் மியூசிக்ஸில் நான் வந்து கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து நான் ஒரு சாங் கேட்குறேன் அப்படின்னும் போது ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயர்ஃபோனில் வந்து சுத்தமாக வந்து ஃபீல் பண்ண முடியல. ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு இயர்பட்ஸில் தனித்தனியாக வந்து லிரிக்ஸ் கேட்குறது, சில இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் கேட்குறது அந்த மாதிரி. இன்கேஸ் வந்து அதே சாங் வந்து நான் யூடியூப்பில் வந்து போட்டு கேட்டேன்னா ஸோ யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணி கேட்கும்போது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே இயர்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்கும்போது அதில் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 2 இயர்ஃபோன்ஸில் தனித்தனியாக லிரிக்ஸ் கேட்குறது அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸு பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மியூசிக் சோர்ஸ் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் மியூசிக் தான் வந்து நான் கேட்டேன். ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் நல்லாவே இருந்தது. அமேசான் மியூசிக்ஸில் கேட்கும் போது ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். ஸோ ஹையர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து ஆடியோ குவாலிட்டி பெட்டராக சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ மல்டி இயர்பட்ஸில் வந்து தனித்தனியாக வந்து சாங்ஸு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கேட்குறது அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி ட்ரபிள் சவுண்ட்லாம் நல்லாவே வந்தது. அண்ட் வால்யூம் லெவல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு சைலண்ட்டான ஒரு ரூம் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா ஃபுல் வால்யூம் வச்சிங்கன்னா ஸோ நீங்கள் காதில் வைக்காமலே வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கேட்கும்.
ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி ஒன் ப்ளஸ் பட்ஜெட்லாம் வந்து நல்லா கேட்டதோ அந்த அளவுக்கு கேட்காது, ஓரளவுக்கு லைட்டாக வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து கேட்கும். பட் அதுக்கு வந்து ஸோ உங்கள் ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இருக்கிற ரூம் வந்து ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபீல் பண்ண முடியுது. சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும், ஹியரபிளாக தான் வந்து இருக்கும். அண்ட் ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸ் உண்மையிலே நல்லா பெட்டராக வந்து இருக்குது. அண்ட் வால்யூம் கிளாரிட்டி, ஸோ ஹையர் வால்யூம், ஈவன் நீங்கள் ஹை வால்யூம் வச்சாலும் கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ஆடியோ குவாலிட்டி உண்மையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு வந்து சொல்லுவேன். ஸோ ₹500 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரியலி ஒர்த். அண்ட் அதே மாதிரி Tangent Liteோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ Tangent Lite விட இந்த Tangent Duoல பெட்டர் ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு வந்து சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி. ஸோ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலேயும் வந்து செக் பண்ணேன். ஸோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலேயும் செக் பண்ணதில் என்னன்னா ஸோ இதில் வந்து சுத்தமாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மினிமைஸ் பண்ணாது. மேபி ஒரு 50%, 40%, 50% மினிமைஸ் பண்ணும். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஸோ உங்களோட சவுண்டு எல்லாந்து சர்க்கம்ஸ்டன்ஸ் சவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். ஒரு சவுண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா விடாது. மேபி இப்போ நான் வந்து இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஸோ ஹாலில் வந்து இப்போ டிவி ப்ளே ஆகுதுன்னா ஸோ டிவி ப்ளே ஆகுது அப்படின்னும் போது டிவி ஆடியோ ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு ஹியரபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஸோ அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து மினிமைஸ்டாக தான் வந்து இருக்குது. ஆனால் நான் பேசுகிற வால்யூம் வந்து அந்த பேக்ரவுண்டில் வர நாய்ஸோட வால்யூமை விட என்னோட வால்யூம் அதிகமாக உங்களுக்கு கேட்குது. ஈவன் வந்து அவுட் சைடில் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் நீங்கள் பைக்கில் ஒரு ஸ்மால் ஸ்பீடில் போகிறீங்கன்னும் போதும் ஸோ நார்மலாக இருக்கிற அந்த விண்டு நாய்ஸ்லாம் இருந்தாலும் ஸோ அந்த டைமில் வந்து உங்களால் கால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியும். அண்ட் கொஞ்சம் டிராஃபிக் நார்மலாக ஹார்ன் சவுண்டு அந்த மாதிரிலாம் இருந்ததுனாலும் ஸோ உங்களால் வந்து கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியும். பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஹியரபிளாக தான் வந்து இருக்கும். ஸோ விண்டு நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். அண்ட் அதே மாதிரி ஹார்ன் சவுண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். பட் இருந்தாலும் ஸோ அந்த சவுண்டுக்கு கொஞ்சம் அதிகமாக உங்களோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டைம் வந்து பேச முடியும், இன்டோராக இருந்தாலும் அவுட்டோராக இருந்தாலும். ஸோ கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. ஸோ இதில் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இதில் 200 mAh ஆஃப் பேட்டரி. அண்ட் இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஆஃப் ப்ளே டைம் வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ பட் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 15 hours வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே டைம் இருந்து ஃபுல் வால்யூமில். மேபி அவங்க 50% ஆஃப் வால்யூமில் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி வந்து நீங்கள் 50% ஆஃப் வால்யூமில் வந்து யூஸ் பண்ணீங்க, 50 to 60% யூஸ் பண்ணிங்கன்னா மேபி ஃபர்தர் வந்து எக்ஸ்ட்ரா மியூசிக் ஹவர்ஸ் வந்து ப்ளே டைம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் வால்யூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 hours வந்து இருக்குது. ஸோ மேபி கம்மியான வால்யூம் யூஸ் பண்ணி நீங்கள் ஹியர் பண்ணிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 20 hours to 24 hours வரதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் மினிமம் கேரண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா 15 hours அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து மியூசிக் ப்ளே டைம் இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் லாங் டிரைவ் இல்லை லாங்காக வந்து எங்கேயாவது ட்ராவலிங் போகிறீங்கன்னா ஸோ அந்த மாதிரி டைமில் 15 hours கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே டைம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதேமாதிரி சார்ஜிங் டைம்னும் போது ஸோ இதில் வந்து USB Type-C போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு யூனிவர்சல் சார்ஜிங் போர்ட். ஸோ உங்கள் மொபைலுக்கு நீங்கள் என்ன சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம். அண்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ 1 hour to 1 hour 30 minutes. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் 1 hour 30 minutes வந்து இது சார்ஜ் போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா 15 hours வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ஓவராலாக இந்த PTron Tangent Duo ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெக்பேண்ட் இயர்ஃபோன். ஸோ அண்ட் PTron Tangent Liteோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு இது கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் மைக்ரோ USB தான் வரும். பட் இதில் Type-C போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு அப்கிரேட். அண்ட் அது இல்லாமல் அதில் 10 mm டிரைவர் வரும். பட் இதில் 13 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் வந்து ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அண்ட் Tangent Liteல வந்து உங்களுக்கு பேட்டரி 120 mAh. பட் இதில் வந்து 200 mAh. அண்ட் அதே மாதிரி Tangent Liteல வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ரேஞ்ச் அந்த அளவுக்கு பெட்டராக வந்து இருக்காது. பட் இந்த Tangent Duoல கனெக்ஷன் ரேஞ்ச் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது அந்த கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவராலாக Tangent Lite கம்பேர் பண்ணும்போது இந்த Tangent Duo ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். அண்ட் இந்த PTron Tangent Duo வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெக் பேண்ட் ப்ளூடூத் இயர்ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்டில். இன் கேஸ் வந்து நீங்கள் ஒரு ₹500 வந்து ஒரு இயர்ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இந்த Tangent Duo ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெக் பேண்ட் இயர்ஃபோனாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த Tangent Duo நெக் பேண்ட் இயர்ஃபோன் பற்றி இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.